ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. இந்த எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சித்தார்த்தோட என்ட்ரி இந்த எபிசோட்ல தான் இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். சீன்ல பரத்வாஜ் வீட்டுல தான் காட்டுறாங்க. அப்போ சீமா அவளோட மாமியார்ட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி ரோஹிணியை காலையில இருந்து காணோம், மணி 12 போது, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, இன்னமும் அவளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அலறா. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. மாமியாக்காரங்க கேக்குறாங்க, என்னமா சீமா இப்ப சொல்றியே, என்னாச்சு ரோஹிணிக்கு, அவ இந்த மாதிரிலாம் வெளில போக மாட்டாளே, என்னமா சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதான் எனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு அலறா. அப்ப பாட்டி ரொம்பவே கோவமா திட்டுறாங்க, என்ன நடக்குது இங்க, இந்த குடும்பத்துல உள்ள எந்த பெண்ணும் 10 மணிக்கு மேல நைட்ல வெளில சுத்தவே மாட்டாளுங்க, ஆனா இந்த பொண்ணு நம்மளோட குடும்ப மானத்தையே குழி தோண்டி புதைச்சிருவா போலயே அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசுது. இதெல்லாம் கேட்க சீமாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளோட பிரேமம் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்ப சீமா அழுதுட்டு சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி ரோஹிணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவ்வளவு அலட்சியமா சொல்றீங்க, என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அப்பயே வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோஹிணியோட போட்டோவை எடுத்துட்டு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துலயுமே போட்டோவை காட்டி காட்டி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் இந்த பொண்ணு தெரியலையே, நாங்க பாக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிரேமுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போன் அடிச்சு இந்த மாதிரி இந்த விஷயத்த சொல்றான். இங்க சீமாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தன்னோட தங்கச்சி எப்படியாவது கிடைச்சிடணுங்கிறதுக்காக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு இருப்பா. அந்த விளக்கு விட்டு விட்டு எரியுது. இவளுக்கு ரொம்பவே பதட்டமாகுது. இது ரொம்ப அபசகனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இங்க அப்படியே நம்மளோட ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அவ புயல் காத்து மாதிரி அங்க அடிச்சிட்டு இருக்கா. அப்ப கோயில்ல இருந்து வெளில வரும்போது டக்குன்னு பூசாரி சொல்றாரு, இந்த பாருமா, ரொம்ப புயல் காத்து மாதிரி அடிக்குது, இது சூறாவளியா மாறதுக்குள்ள நீ வீட்டு போய் சேரு, பத்திரமா போ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அனுப்புறாரு. இவளும் பல விஷயத்த யோசிச்சுக்கிட்டு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப பின்னாடியே ஒரு ட்ராக் இவன் மேல மோதத்துக்கு வருது. அதை கூட கவனிக்காம நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. கரெக்டா அந்த ட்ராக் நம்ம ரோஹிணி மேல மோத வருது. அப்ப யார ஒருத்தவன் அவளை பிடிச்சு அப்படியே காப்பாத்தி தள்ளி விட்டுறான். அவ கல்லுல போய் மோதி அவளோட தலை ஃபுல்லா பிளட் ஆகி அப்படி மயக்க போட்டு விழுந்துடுறா, சுயநினைவு இல்லாம. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நமக்கு காட்டல. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இங்க நம்ம சீமாவை காட்டுறாங்க. அவ சாமி கும்பிட்டு இருக்கும் போது அந்த விளக்கும் அப்படியே அணைஞ்சு போயிடுது. இவ பதட்டமாயிட்டு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கா. அவங்களும் ரொம்பவே ஷாக் ஆகி பாக்குறாங்க, ஏதோ தப்பா நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வீட்டு வாசல்ல யாரோ ஒருத்தவன் கார்ல இறங்குறான். அவன் அப்படியே ரோகிணிய அலைக்க தூக்கிட்டு உள்ளாக்கையும் வரான். எல்லாரும் யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க. ரோகிணிய தூக்கிட்டு வரதை கவனிச்ச சீமாக்க அப்படியே பதட்டமாகுது. ரோகிணி என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பதறா. இங்க அப்படியே அந்த பையன் யாருன்னு காட்டுறாங்க. அவன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த நம்மளோட சித்தார்த்து தான். சித்தார்த்த பிடிச்சவங்க மறக்காம கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் இவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட சித்தார்த்த பார்த்த உடனே பிரேமோட அம்மாக்காரங்களுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டே போறாங்க. டக்குன்னு ஸ்டாப் ஆகி நின்றுறாங்க. பாட்டி திட்டுவாங்கன்னு அவங்களோட பாசத்தை அப்படியே அடக்கி வச்சுக்கிறாங்க. அப்பதான் சீமா அழுதுட்டு இருக்கா. ரோஹிணி என்னமாச்சு உனக்கு, ஏமா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் சித்தார்த் சோஃபால அவளை படுக்க வைக்கிறான். உடனே சீமா அழுதுட்டே இருக்கா, ப்ளீஸ் ரோஹிணி எந்திரி, ரோஹிணி நீ இல்லாம நான் எப்படிமா இருப்பேன், ஏமா நீ வெளில போன, உனக்கு என்னமா ஆச்சு, எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டே இருக்கா. எந்திரிக்கே மாட்டா. அதுக்கப்புறம் இவளுக்கு ரொம்ப பயமாயிடுது, ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு. அதோட வீட்டுல உள்ளவங்களும் டாக்டருக்கு போன் பண்றாங்க. இங்க தண்ணி தெளிச்சு எழுப்பினதுக்கு அப்புறமா நம்மளோட ரோஹிணியை முழிச்சிடுறா. உடனே என்னாச்சுமா அப்படின்னு கேட்டோம்னா அவளும் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. இந்த மாதிரி ட்ராக் மோத வந்துச்சு, இவர் தான் என்ன காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அழுதுட்டு சீமாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் சித்தார்த்தையே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே சீமா என்ன பண்றா, கையை எடுத்து கும்பிட்டு ரொம்பவே நன்றிங்க, நீங்க மட்டும் கரெக்டான நேரத்துல வரலன்னா என்னோட ரோஹிணி இந்த மட்டும் என் கூட இருந்திருக்க மாட்டா, நீங்க யாரு என்னன்னே தெரியல, தெரியாதவங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்ச உங்களோட மனசை நான் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல, ரொம்பவே நன்றிங்க. ஆமா நீங்க யாரு, உங்களோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. உடனே சித்தார்த் என்ன பண்றா, எல்லாரையும் ஒரு லுக்கு விடுறா. ஃபர்ஸ்ட் பாட்டிய அப்படியே ஒரு மாதிரி பாக்குறான். அப்புறம் அம்மாக்காரங்களை அப்பாக்காரங்களன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். பிரேம் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கான். இவ கேட்க கேட்க உடனே சித்தார்த்தும் சொல்றான், ஆமா என்னோட பேரு சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்க இருக்கிற மொத்த குடும்பமும்
அப்படியே அதிர்ச்சி ஐயோ இவன் என்ன சொல்ல போறானோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. இவன் வந்து ரொம்பவே நன்றி சித்தார்த், நீங்க வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இப்ப பேசிட்டே இருக்கா. உடனே வந்து பாட்டி சொல்றாங்க, இந்த பாருமா சீமா, இந்த மாதிரி ரோகிணி வந்து மயக்கத்துல இருக்கால, அவளுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குல்ல, நீ அவளை வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு போ, டாக்டர் வருவாங்க, நீ அழைச்சிட்டு போமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே வந்து சீமாவும் புரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை வந்து அழைச்சிட்டு மாடிக்கு போயிடுறா. அங்க வந்துட்டு என்னம்மா ஆச்சு, ஏமா அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இல்லக்கா இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மாமாக்கும் உனக்கும் அடிக்கடி சண்டை வருது, அதுக்கு நான் தான் காரணமோன்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் வந்து காலேஜ்ல போயிட்டு இந்த மாதிரி எனக்கு சீட்டு வேணான்னு சொல்லிட்டேன், நான் வந்து நம்ம ஊரான பிருந்தாவனத்துக்கே நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அழடா. அப்ப நீ என்னை விட்டுட்டு தனியா போறியா, இந்த குடும்பத்துல என்னை விட்டுட்டு தனியா போனா நானும் தனியா ஆயிடுவேனே ரோகிணி, ரோகிணி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அப்புறம் ரோகிணியும் இல்லக்கா நான் உன் கூடயே இருக்க, நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. தாத்த கட்டுறாங்க, அவன் எல்லாரையும் வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, பாட்டி காலில் போய் விழறா. உடனே வந்து பாட்டிக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அங்க இருக்கிறவங்களும் அப்படியே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லப்பா, நீ பண்ண தப்பா நான் மன்னிச்சிட்டேன், எப்பவும் தப்பு உணர்ந்தியோ அப்பவே நான் உன்னை மன்னிச்சு இந்த வீட்டுல வந்து இருக்க நான் சம்மதிக்கிறேன், எந்திரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன மன்னிப்பா, நான் ஏன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் தப்பே பண்ணாதப்ப நான் எதுக்குங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், இந்த சித்தார்த் எப்போதும் யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா பேசுறான். நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன், சொல்ல போனா நீங்க தான் எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா உங்க வீட்டு மருமகளோட தங்கச்சிய நான் தானே உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது காப்பாத்தி கூட்டு வந்தேன், அதனால நீங்க வந்து எனக்கு நன்றி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கெத்தா திமிரா சொல்றான். உடனே வந்து அப்பாக்காரரு கத்துறாரு, ஏ சித்தார்த் என்ன உனக்கு பைத்தியமா, அவங்க உன்னோட பாட்டிடா, அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம என்ன அவங்கள்ட்டயே இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் மரியாதையை தான் பேசிட்டு இருக்கேன், இந்த வீட்டுல உள்ளவங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலையே, இதே மாதிரி அவங்க என்ன அவமதிச்சு வீட்டை விட்டு வெளில துரத்துறப்போ இந்த மாதிரி யாராவது வந்து கேட்டீங்களா, இப்போ மட்டும் ஆளுக்கு ஒரு திசையில வந்து பேசிட்டு இருக்கீங்க, இந்தோ இங்க நிக்கிறாங்களே இந்த வீட்டோட மொத்த பொறுப்பையும் வந்து ஒரே ஆளா சுமந்துக்கிட்டு, இவங்களுக்கு பணம் மட்டும் தான் முக்கியம், நான் வந்து பணம் சம்பாதிக்க மாட்டேன் உதவாக்கறேன்னு சொல்லித்தானே என்னை வீட்டை விட்டு வெளில துரத்துனாங்க, அதெல்லாம் மீறி நான் இப்ப இந்த வீட்டுக்கு வந்ததே வந்து பெரிய விஷயமா தான் நினைக்கிறேன், அப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த காட்ட விரும்புறேன், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில இருந்து கார்ல இருந்து ஒரு பெட்டி எடுத்துட்டு வரான். இதுல வந்து என்ன இருக்குன்னு தெரியுமா, இது உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பாட்டிக்கிட்ட நீட்டுறான். இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க, உடனே வந்து அதை ஓபன் பண்ணி காட்டுறான். அதுல பார்த்தா நோட்டு நோட்டா பணமா இருக்கு. அதை பார்த்து மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாய் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு தான், உங்களுக்கு மனுஷங்களை விட பணம் தானே ரொம்ப முக்கியம், இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா வந்து கெத்தா சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட பிரேமுக்கு செமையா கடுப்பாவது. சித்தார்த் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, அப்ப பாட்டியை பத்தி நீ என்ன நினைச்ச, அவங்க வந்து நீ நல்லா இருக்கணும், நீ வந்து ஒரு விதவா கரையா இருக்க கூடாதுங்கிறதுனாலதான் அவங்க அப்படிலாம் பேசினாங்க, இப்ப நீ சம்பாரிச்சினா அது அவங்களுக்கு சந்தோஷம் தான், மத்தபடி அந்த காசை தூக்கிட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்து இவங்களை அவமதிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, யாருப்பா நீ, ஓ என்னோட பிரேம், அதாவது என்னோட தம்பி, உனக்கு கல்யாணம் ஆனிச்சு, ஒரு அண்ணனா என்னை வந்து இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட கூட இல்ல, நீ வந்து எனக்கு கிட்ட வந்து அட்வைஸ் பண்ண வந்துட்டல, போதும் போதும் நிறுத்து, நீலாம் வந்து என்கிட்ட பேச உனக்குலாம் தகுதி இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி முக்க உடைச்சு விட்டுடுறான். நான் ஒருத்தர் இல்லாம இந்த பரத்வாஜ் வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கீங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளில போகும்போது இவங்க கிட்ட யாரும் வந்து எதிர்த்து கேள்வி கூட கேட்கல, இல்ல அந்த அளவுக்கு அவங்க என்ன சொன்னாலும் உங்க எல்லாருக்குமே வந்து வேத வாக்கா தானே இருந்துச்சு, என்னை தனிமையில அப்படியே விட்டுட்டீங்கல்ல, என்னை யாருமே மிஸ் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சித்தார்த்தோட என்ட்ரி வந்துருச்சு, இதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.